வணக்கம். மதுரையிலேருந்து அமுதா நடராஜன். என்னுடைய தோழி பத்மாவதின்றவங்க நல்லமணி குரூப்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லமணி டிரான்ஸ்போர்ட் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்க குலதெய்வ கலை திருவிழா அப்படின்னு அவங்களோட குலதெய்வம் கும்பிட்ற திருவிழாவுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. சரி, நாங்கள் போனோம். அது எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் படமாத்தூர் விலக்கு மாத்தூர்ன்ற கிராமத்தில் இருக்குது. போகிற வழியில் நிறைய கிராமங்கள் வருது, இன்னும் டெவலப் ஆகலை. ஒரு சர்க்கரை ஆலை மட்டும் நல்ல ஒரு லேண்ட்மார்க் மாதிரி இருக்குது. 55 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. சாதாரணமாக போனோம். எங்களுக்கு பெரிய ஆச்சரியம், பெரிய கூட்டம், நிறைய கிராமத்து மக்கள், கார் எதுவுமா இன்னுங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. குலதெய்வம்னாலே கொஞ்சம் பேர் அந்த பங்காளிகள் தானே வருவாங்க. இல்லைங்க, இது நிறைய கிராமங்கள் அங்கே சேர்ந்து இந்த திருவிழா கொண்டாடுறோம். இது சுவாரஸ்யமான கதை. இது எங்கள் குடும்பத்தில் பிறந்த மூத்த அந்த பெண்ணிட்ட நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவங்க பேர் ராக்காயி என்கிற வசந்தா. அவங்கக்கிட்ட பேசணும். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கோயிலில் 3 முக்கிய கிராமங்கள் இருக்குது இந்த கதையில். என்னென்னா வேம்பத்தூர், ஓடாத்தூர், அண்டமான் அப்படின்னு 3 கிராமம். இதில் ஓடாத்தூரில் இருக்கிற ஒரு மகனுக்கு வேம்பத்தூரில் இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது. ஆனால் துரதிருஷ்டமாக அந்த இளைஞன் இறந்து போயிடுறாரு. இறந்து போனோடனே இந்த வேம்பத்தூரை சேர்ந்த அந்த பொண்ணோட அப்பா குடும்பம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. குழந்தையோட கூட்டிகிட்டு போய் வளர்த்து ஆளாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தை இளைஞனாக வரவும் அவங்க அப்பா அந்த பொண்ணை கூப்பிட்டு என்ன சொல்கிறான்னா, சரிம்மா, இவ்வளோ நாள் நாங்கள் பார்த்துக்கிட்டோம், இனி இந்த பையன் இளைஞன் ஆயிட்டான், அவனோட ஊருக்கு போகிறது தான் நல்லது, அதனால் நீங்கள் உங்கள் ஊருக்கே போங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஓடாத்தூரில் அவங்க வீட்டை ரிப்பேர் பார்த்து கொடுத்து அங்கே போய் அவங்க பொழப்பு நடத்தணும்ல, வாழ்வாதாரம் வேணும்ல. அவங்க கோனார் இனத்தை சார்ந்தவங்கன்றதுனால அவங்களுடைய குலத்தொழிலான அந்த ஆடு மாடு மேய்த்தல், அதனால அதில் நிறைய ஆடு மாடுகளை கொடுக்குறாரு. அந்த பெண் ஊருக்கு கிளம்புறாங்க காலையில். அப்போ அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, ஏற்கனவே அந்த ஓடாத்தூரில் இருக்கவங்களுக்கு குலதெய்வம் எதுன்னே தெரியாதான். அப்போ அந்த பொண்ணு கேட்குதா, அப்பா நான் இவ்வளோ நாள் பிரிஞ்சு வேற வந்துட்டேன், இப்போ திருப்பி ஊருக்கு போனால் என் தெய்வம் எதுன்னு என்னால் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாதேப்பா, எந்த தெய்வத்தை நான் கும்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அப்பா சொன்னாங்க, ஏமா இதுக்கு போய் நம்ம குலதெய்வத்துக்கு நீ தலைக்கட்டு வரியை கொடுத்துட்டு நீ அண்ணனோட கோயிலே கும்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, சந்தோஷம்னா எங்களை சேர்த்துப்பாங்கப்பா, சங்கடம்னு வந்த அண்ணன்க நீ யாருன்னு என்னை கேட்டா நானும் என் பையனும் எங்கப்பா போய் நிற்போம் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவங்க அப்பா யோசிச்சான், சரிம்மா நீயே பேசாமல் குலதெய்வத்தை கூட்டிகிட்டு போயிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பெண் கேட்டிருக்காங்க, நீங்கள் குலதெய்வத்தை கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறீங்க, குலதெய்வம் என் பின்னாடி வந்துச்சு, என் கூட தான் இருந்துச்சுன்றதுக்கு என்னப்பா உறுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காங்க, சரிம்மா நான் உனக்கு ஆடு மாடெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கேன்ல, நாளைக்கு காலையில் நீ அந்த பட்டியில் சூடை ஏற்றி கும்பிட்டுட்டு உன் ஊருக்கு ஓடாத்தூருக்கு கிளம்பு. நான் எந்த ஆடு மாடுகளை உனக்கு தரேன்னு சொல்லி உறுதி செஞ்சனோ அந்த ஆடு மாடுகள் உன் பின்னாடியே வந்தால் குலதெய்வமும் உன் கூட வருதுன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பெண்ணும் காலையில் பட்டியில் சூடத்தை ஏற்றி கும்பிட்டுட்டு கிளம்பியிருக்காங்க. அவங்க தந்தை சொன்ன மாதிரியே அவங்க பின்னாடியே அவங்களுக்குன்னு கொடுத்த ஆடுகளும் மாடுகளும் பின்னாடியே வந்திருக்காங்க. இவங்க ஓடாத்தூர் வந்துட்டு நடந்ததெல்லாம் அவங்க இருக்க மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய பங்காளிகள், அவங்களுடைய உறவு முறைகள்லாம் சரி, அப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த சாமியாவை நம்ம குலதெய்வமாக ஏற்றுக்குவோம் அப்படிங்கிறாங்க. அந்த சாமி தான் சோனையா சோனசாமின்னு சொல்கிறாங்க. ராக்காயி அம்மா இவங்க 2 பேரையும் அப்புறம் அந்த கிராமத்து மக்கள் ஏற்றுக்கிட்டு வழிபட்டுட்டு வர்றாங்க. அப்படி வழிபட்டுக்கிட்டே வரும்போது அந்த பையன் நல்ல இளைஞனாகி பெருசாகிடுறான். ஆனால் பஞ்சம் வந்துடுது அந்த ஊரில் வாழ முடியலை. அப்போ ஐயோ பஞ்சம் பிழைக்கணும்ல. அப்போ அந்த ஊரை விட்டு ஆடு மாடுகளை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க, எங்கே போய் பஞ்சம் பிழைக்கிறதுன்னு. அப்படி கால்நடையாக போய்கிட்டு இருக்கும் போது தான் அந்த ஆடு மாடுகளுக்கு நோய் வர ஆரம்பிக்குது. ஐயோ நமக்கு வாழ்வாதாரமே இந்த ஆடு மாடுகள் தானே, இதுக்கு இப்படி நோய் வந்துடுச்சு, என்ன செய்யுதுன்னா இவங்க ஊர்லேருந்து போகிற வழியில் தான் நம்ம அழகர் கோவில் மலை இருக்குது. ஸோ அழகர்கிட்ட போய் வேண்டுறாங்க, ஐயா எங்கள் ஆடு மாடுகளை வச்சு தான் பொழப்பு நடத்துகிறோம், ஏற்கனவே பஞ்சம் பட்டினியில் இருக்கோம், என்ன செய்யுதுன்னு கண்ணீர் மல்க எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிறாங்க. அங்க இருந்த ஒரு முதியவர் துறவி சாமியார் என்ன சொல்றாருன்னா, நீங்க அழகர் மலையில இருக்க தீர்த்தத்தை எடுத்து உங்க ஆடு மாடுகளுக்கு தெளிச்சிருங்க. தெளிச்சிட்டு எந்த ஆடு மாடெல்லாம் ஒதுங்கி உங்களோட வருதோ நீங்க போங்க. போகும் வழியில உங்களுக்கு பிழப்பு நடத்துறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும். அந்த இடமே உங்க பரம்பரைக்கு நிலையானதாகி நீங்க நல்லா வருவீங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அதே போல இவங்க அழகர் மலை தீர்த்தத்தை எடுத்து அந்த ஆடு மாடுகளுக்கு தெளிச்சிட்டு நடந்திருக்காங்க. ஒதுங்கி வர ஆடு மாடுகளை கூட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. வரும் வழியில தான்
அண்டமான் அப்படின்னு ஒரு ஊர். என்னடா அந்தமான்னு கேள்விப்பட்டிருக்கோம், இது என்னடா அண்டமான் அப்படின்னு நினைப்பீங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மான் வந்து அண்டி, நம்ம சொல்லல உன்னை அண்டி பொழைக்க வந்திருக்கேன் என்னை கைவிட்டுறாதன்னு, அதே மாதிரி ஒரு மான் அந்த ஊரில் வந்து அண்டி பொழைக்க வந்திருக்கேன்ற மாதிரி ஒரு மூஞ்சை வச்சுட்டு இருந்ததான். அதனால் அந்த மானை இவங்க காப்பாற்றி வச்சுருந்துருக்காங்க. அதனால் அந்த ஊருக்கு அண்டமான் அப்படின்னு பேர் வந்துருச்சான். அப்புறம் அந்த அந்தமான் போகிறாங்க. அந்த அந்தமானில் வந்து ஆக்சுவலாக செட்டியார்கள் தான் வாழ்ந்துருக்காங்க, நல்ல வசதி வாய்ப்பாக. ஆனால் செட்டியார்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் புலம் பெயர்ந்து மதுரைக்கு போகிறோம், பர்மாக்கெல்லாம் போகிறோம் எங்களுக்கு தொழிலை வளர்க்குறதுக்கு, நீங்கள் எங்களோட வயக்காட்டை எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆடு மாடல் மேய்ச்சல்லாம் இங்கே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இடத்தை கொடுத்துட்டு இவங்க மதுரைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி வயக்காட்டு இதையும் பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. சரி, இப்போ வந்து ஓடாத்தூர், அண்டமான், அப்புறம் வந்து வேம்பத்தூர்க்காரவங்க வந்து இந்த சாமியை குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டாங்களா. இவங்க எப்படி சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா, ஒரு ஆள் கூட 3 கிராமத்துலேருந்து பங்காளியை விடுபடக்கூடாது, ஒன்று பிறந்து விட்டு பிள்ளைகளையும் கூப்பிடுறாங்க. அப்போ வந்து இந்த குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு எல்லாரும் வரணுமா, அப்போ வந்து வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஒரு கிராமத்தால் வந்தால் ஒரு கிராமத்தால் வர முடியல, இவங்க நல்லா வந்தால் இவங்களுக்கு கஷ்டம் வருது, இவங்க நல்லா வந்தால் இவங்களுக்கு தொழிலில் கஷ்டம் வருது. ஸோ எல்லாரும் சேர்ந்து கும்பிட்டாதான் கும்பிடணுங்கிறதுல உறுதியாக இருந்திருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு தடவை அவங்க ஊரில் வந்து சாமியாடிகள்ங்கிறாங்க. யாரெல்லாம் சாமியாடிகள், ஆக்சுவலாக பேசிக்காக வந்து மாத்தூர்காரவங்க தான் சாமியாடிகளாக இருக்காங்க. அவங்க யாருன்னா, அதாவது மணியாருடைய ஐயனாரை தான் மெயினாக வச்சு கும்பிடுறாங்க. ஏன் மணியாருடைய ஐயனாரை மெயினாக வச்சு கும்பிடுறாங்கன்னா, இந்த சோனைத்தான் ஐயா வந்து மணியாருடைய ஐயனாரை வச்சு கும்பிட்டதுனால இவங்களும் முதல் மரியாதை மணியாருடைய ஐயனாருக்கு கொடுக்குறாங்க. அவர் சோனசாமி, ராக்காயி, பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, இருளாயி, பேச்சி அப்படின்னு ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு சாமியாடி. 7 சாமியாடிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஊர்லேருந்து நடந்தே போகிறாங்க. போய் வைகையில், அவங்க ஊர் பக்கத்துலேயே இருக்க வைகையில் தீர்த்தம் ஆடி கச்சை கட்டிட்டு சாமியாடிக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி வர சாமியாடிகள் சொல்கிற குறி வந்து அப்படியே பழிக்குமா. அதனால இந்த கிராமத்து மக்கள் வந்து இது வேத வாக்கா எடுத்துட்டு தங்களுடைய குறைகளை எப்படி சரி பண்ணுறது எல்லாமே இவங்ககிட்ட சாமியாடி கேட்பாங்களாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குலதெய்வம் கும்பிட்றதுக்கு வைகாசி மாதத்தில் ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணாவோ இல்லை ஒரு இந்த மாதத்தில் நடத்தலாமான்னா இந்த சாமியாடி வரப்போ தான் கேட்குறாங்களாம். அப்போ ஒரு சமயம் இந்த மாதிரி மக்கள் சேர முடியல. அப்போ வந்து இந்த சாமி கும்பிட்றது, குலதெய்வம் கும்பிட்றது வந்து ஒரு 15 வருஷம்லாம் தள்ளி போயிருக்கான். ஏன்னா எல்லாரும் ஒன்று சேர முடியலையா. அப்போ வந்து குழந்தைங்களுக்கு முதல் முட்டை குலதெய்வம் கோயிலில் தானே போடுவாங்க. அப்போ ஆண் குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய நீளமாக முடி விழுந்து ஜடை போட்டு ரிப்பன் கட்டி ஸ்கூலுக்கு போவாங்களாம். இந்த கதை சொன்ன அந்த ராக்காயி அந்த அக்காவுக்குமே ரொம்ப வயசான பிறகு ஸ்கூலுக்கெல்லாம் ரொம்ப போன பிறகு ஜடையெல்லாம் போட்ட பிறகு தான் முதல் முட்டையை எடுத்தாங்களாம். அப்போ வந்து சாமியாடிட்டு கேட்டிருக்காங்க, இப்படியே இருக்கே அப்படின்றப்ப சாமியாடி சொன்னாராம், அப்போல்லாம் வந்து 7.5 துட்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம். எனக்கு 7.5 துட்டு எடுத்து வச்சு நீ சாமி கும்பிட்டுட்டு வா, உன் குலம் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படாமல் சிறப்பாக எனக்கு எடுத்து சில லெவலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அருள்வாக்கு சொன்னாங்களாம். அதுலேருந்து இந்த ஊர் மக்களோட பழக்கம் என்னென்னா, ஒரு பானை வச்சுருக்காங்க. அதில் வீட்டில் எப்பயுமே இருக்கும்ல நெல்மணி இருக்கிற பானை. அதில் என்ன பண்ணுறதா, என்ன பண்ணாலும் வீட்டை விட்டு வெளியே போனாலோ தொழிலுக்கு போனாலோ படிக்க போனாலோ என்ன பண்ணாலோ 7.5 துட்டு, அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து 15 பைசாவாயிருக்கு போட்டுக்கிட்டே வருவாங்களாம். வந்துட்டு என்னைக்கு குலதெய்வ வழிபாடுக்கு டெய்லி ஃபிக்ஸ் பண்ணி சாமி கும்பிட வராங்களோ அன்னைக்கு அதுலேருந்து அவ்வளோ காசையும் எடுத்துகிட்டு வந்து சாமி முன்னாடி கொட்டுறாங்களாம். அந்த மணியாருடைய ஐயனார் சிலை இவ்வளோ பெருசுனா இவங்க எல்லாரும் கொட்டுற காசு அவருடைய சிலையை விட உயரமாக போயிடுமா. அந்த லெவலுக்கு வேண்டுதல் வந்து நிறைவேறிக்கிட்டே இருக்குமா. இந்த குலத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த சாமியை கும்பிடுறாங்களா என்ன? இல்லை, எல்லாருக்குமே இந்த சாமி நல்லது பண்ணுதான். இப்போ வந்து பெண் குழந்தைகள் வந்து ஆண் வாரிசு கொடுக்கறதுல பாதி கொடுக்குறாங்களாம், தலைக்கட்டு வரியா இஷ்டம் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி யார்கிட்டையுமே கம்பல் பண்ணி ரூபா வாங்காமல் வசதி இருக்கிறவங்க கொடுக்க முடிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே வாங்கி பொதுவாக இந்த திருவிழாவை நடத்துகிறாங்க. இதில் என்னென்னா, இந்த மணியாருடைய ஐயனான்றதுனால இந்த அண்டமானில் பிறக்கிற ஆண் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லமணினும் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ராக்காயி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, தாத்தா நல்லமணி, அப்பா நல்லமணி, மகன் நல்லமணி, பேரன் நல்லமணி ஆயிடுறாங்க. அப்போ வந்து கூப்பிடுறப்ப கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேர், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பேர் வச்சுட்டு பேருக்கு பின்னால் இந்த நல்லமணியை மட்டும் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு ராக்காயி என்கிற வசந்தா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஸ்கூலில் ஒரு நேம் கொடுத்துக்கிறாங்க. அந்த ராக்காயி அல்லது ரான ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வச்சு கும்பிட்டுட்டு வராங்க.
இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஒரு பொங்கல் தான் வைக்கிறாங்க, ஆளாளுக்கு பொங்கல் கிடையாது. அதே மாதிரி ஒரு இடத்துல சாப்பாடு கடா வெட்டா, எல்லாருக்கும் பொதுவாக கடா வெட்டி எல்லாருக்கும், அதாவது இவங்களோட ஒத்துமையை பிரதிபலிக்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரே இடத்துல எல்லாமே பண்றாங்க. இந்த கோயிலை பத்தி சில சுவாரஸ்யங்கள், அதாவது வேற்று ஜாதியினரும் இந்த கோயிலை கும்பிடுறாங்க. அப்ப அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குதுல, இந்த கோயிலை கொஞ்சம் பெருசா எடுத்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி காசெல்லாம் நிறைய சேர்த்து கட்ட வராங்க. ஆனால் சாமி அடிகள்கிட்ட உத்தரவு கேட்டால் உத்தரவு கொடுக்கல. என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, வேற்று ஜாதியினர் எல்லாருமே கும்பிடுங்க, ஆனால் அதை எடுத்து கட்டுறது, அதுக்கு செலவழிக்கிறது எல்லாமே இவங்க கோனார் ஜாதி மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கா ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 15 நாள் விரதம் இருக்காங்க. இந்த விரதம் எப்படி கடைப்பிடிக்கிறாங்கன்னா, அவங்க வீட்டிலே சமைச்சது, அவங்க வீட்டு தண்ணி தான் குடிப்பாங்களாம். இப்போ வந்து இவங்க வெளியே போகிறாங்க, வேற சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்க, எங்கே போனாலுமே அந்த 15 நாள் சாதம் தண்ணியெல்லாம் கொண்டு போயிடுவாங்களாம். கொண்டு போய் அதை தான் சாப்பிடுவாங்களாம். அவ்வளோ சுத்த பத்தமாக இந்த கோயிலில் இது பண்ணுறாங்க. ரெண்டாவது என்னென்னா, இந்த சாமியை கும்பிட ஆரம்பித்த உடனே ஒரு குழந்தைய வந்து நேர்த்திக்கடன் ஒரு கோயிலில் வச்சுருந்துருக்காங்க. கரும்பில் வந்து துளி கட்டி அந்த குழந்தைய அதில் போட்டு கோயிலை சுற்றி வர மாதிரி வேண்டியிருக்காங்க. அப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் கரும்பு கட்டி அந்த துளியில் போட்ட செகண்டு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து இறந்துடுதான். என்னடா அப்படி இறந்துச்சுன்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு ஊர் பெரியவங்களாம் திருப்பி ஊருக்கே ஓடி வராங்க. ஓடி வந்து, ஐயா மணியாருடைய ஐயனார் ஐயா, ஐயா சோன ஐயா, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, எங்கள் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ என் குழந்தை உசிரை கொடுத்துரு, நான் உன்னையே தான் முதல் தெய்வமாக உன்னையே தான் கும்பிடுவேன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு எல்லாரும் சேர்ந்து அழுதுருக்காங்க. அழுதுட்டு வீட்டுக்கு வந்து துளியில் அந்த குழந்தைய தூக்கி அந்த துளியில் போட்டிருக்காங்க. பார்த்தா அந்த குழந்தை சிரிச்சிட்டு உயிர் பிடித்து எந்திரிச்சிச்சான். அதுலேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற கோயில்களுக்கு இவங்க போகிறாங்க, வேண்டிக்கிறாங்க, ஆனால் செலவழிக்கிறது, நேர்த்திக்கடன் செலுத்துறது எல்லாமே இந்த ஒரே ஒரு தெய்வத்துக்கு, இந்த ஒரே ஒரு கோயிலுக்கு மட்டும்தான் பண்ணுறாங்க. அது ரொம்ப விசேஷமாக புதுமையாக இருந்தது. இந்த கோயில் வந்து இப்போ அண்டமான்னு ஒரு ஊர் சொன்னேன்னா, அந்த ஊரை சேர்ந்து அந்த நல்லமணின்னு இருக்க ஐயா வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் வந்து முதல் முறையாக இன்ஜினியராக போயிருந்திருக்காரு. அப்போ இவன் இன்ஜினியர் ஆனால் நான் லட்ச விளக்கு ஏற்றுறேன்னு வேண்டிக்கிட்டாராம். அப்போ அவர் இன்ஜினியரும் ஆயிட்டாராம். ஸோ அது அந்த நிறைவேற்றுறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, விளக்கேற்ற போயிருக்காரு. அங்கே 100-150 விளக்கு தான் ஏற்றிருக்காங்க. அப்போ அவங்க மூத்த பொண்ணு கேட்டாங்களாம், அப்பா லட்ச விளக்குன்னு சொன்னீங்களே, ஏன்பா 100-200 விளக்கு கூட இல்லையேன்னு சொன்னதுனால அதை தெய்வ வாக்கா எடுத்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, கோயிலை பெருசாக கட்டி இந்த கோயிலில் நடக்கிற திருவிழாவுக்கு நம்ம பங்கு பெரிய பங்காக இருக்கணும்னு தன்னுடைய கொள்கை கோட்பாடில் எவ்வளோ உறுதியாக இருந்தாலும் மற்ற கிராமத்து மக்களோட நிலைமையையும் பார்த்து கொள்கை கோட்பாடுகளை கொஞ்சம் தளர்த்தி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சீர சிறப்புமா இந்த திருவிழாவை இன்னைக்கு வரை செஞ்சுட்டு வராங்க. 15 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்த இந்த குலதெய்வ திருவிழா 3 வருஷமாக மாறி இப்போ 2 வருடமாகி 2 வருடத்துக்கு ஒரு முறை சீரும் சிறப்புமா ரொம்ப நல்லா நடக்குது. அங்கேயே எல்லாருமே தங்குறாங்க. அது ஏதோ ஒரு முறை இருக்கும், அதனால இரவுமே அங்கே தங்குறாங்க. தங்கி 3 நாளும் ஒரே இடத்துல சமைச்சு சாப்பிட்டுட்டு சீரும் சிறப்புமாக செய்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருக்குது, கும்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வேண்டிக்கோங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறை அந்த கோயிலுக்கு போய் அத்தனை தெய்வங்களையும் கும்பிட்டுட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.